வணக்கம் நண்பர்களே! எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நம்ம குட்டி சுட்டீஸ் எல்லாம் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த அயலான் படம் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. அடுத்தது ஒரு 3, 4 வருஷமாவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அயலான் படம் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்டர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த படத்தோட சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, படமெல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. அதுக்கான விஎஃப்எக்ஸ் அந்த இதெல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த படத்தோட அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதையா வந்து பார்க்கும்போது எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ வந்துட்டு கிறிஸ் 3 படம் பார்த்துருப்பீங்க. கிறிஸ் படம், அந்த ஜாதுங்கிற படம் வந்து பார்த்துருப்பீங்க. அதே சேம் கதை தான். இதில வந்து கதைன்னு வந்து ஒண்ணுமே பண்ணல இவங்க. விஎஃப்எக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரானரியா வந்து எதுவுமே பண்ணல. ஓரளவுக்கு லிமிட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில வந்துட்டு என்ன கதைன்னா, அதே மாரி வந்துட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாரு நம்ம சிவகார்த்திகேயன். அவங்க அம்மா கூட வந்துட்டு அவருக்கு வந்துட்டு அப்பா இல்ல. இந்த மாரி அவருக்கு வந்து விலங்குகள் எல்லாமே வந்து புடிச்சிருக்கு. எல்லா விலங்குகளும் வந்து பார்த்தீங்கன்னா, அன்பாவும் வந்து பாசமாவும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவரோட விவசாய நிலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பூச்சி மருந்து இதெல்லாம் அடிக்காம இருக்கிறாரு. அந்த டைம்ல அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வராங்க. ஹீரோயின பார்த்தோனே நம்ம ஹீரோக்கு வந்து ஹீரோயின் மேல லவ் வந்துருதுங்க. ஆனா இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோயினே தேவையில்லைன்னு தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விவசாயம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பூச்சிகள்லாம் வந்து அவரோட விவசாய நிலத்துல வந்து எல்லாத்தையும் பாழ் பண்ணிருது. பாழ் பண்ணோனே இவங்க அம்மா வந்துட்டு இந்த பையன் இந்த பொறுப்பு இல்லாம இப்படி சுத்திட்டு இருக்கிறானே, இவன என்னதான் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அவன வந்து சென்னைக்கு அனுப்பிச்சு விட்டுறலாம். அப்பதான் அவனுக்கு புத்தி வரும்ன்னு சொல்லி சென்னைக்கு அனுப்பிச்சு விட்டா, அவரு வர்ற டைம்ல தான் ஏலியனும் வந்து பார்த்தீங்கன்னா, வேற்று கிரகத்துல வந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க. ஏலியன்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு மீட்டிங் போடுறாங்க. இந்த மாதிரி நம்மளோட கல் ஒன்று வந்து அங்கே போய் விழுந்துருச்சு. அந்த கல்லை வச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பிரிக்காவில் வந்து ஒரு கிரகத்தையே அழிச்சிட்டாங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா, இந்த கல்லை வச்சு நம்ம பூமி இருந்ததுக்கான அடையாளமே இல்லாமல் அழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன் பூமி அவங்க அழிஞ்சிட்டு போகிறாங்க, அவங்க முட்டா பையங்க தானே செத்துட்டு போகிறாங்க அப்படின்னு ஏலியன் சொல்லும்போது, இல்லை பூமிங்கிறது வந்து ஒரு முக்கியமான கிரகம். அது வந்துட்டு நம்மளுக்கு வந்து இந்த யூனிவர்ஸில் ஒரு முக்கியமான அங்கே ஒரு பகுதியில் இருக்குது. அது வந்து அழியக்கூடாது. அது அழியவும் விடக்கூடாது. அதனால் நம்ம தான் போய் அதை காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு ஏலியனை வந்து அனுப்பணுங்கும்போது, இந்த ஏலியன் வந்து பார்த்திங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற ஏலியனை சைட் அடிச்சுட்டு இருக்குது. சைடு காப்பில் இதையும் இப்போ கோத்து விட்டுறாங்க. கோத்து விட்டோன்னே இதுவும் சரின்னு சொல்லிட்டு வந்துடுது. வந்தால் என்ன ஆகுது, சட சட சடன்னு உள்ளே போய் வில்லங்கிட்ட இருந்து அந்த கல்லை தூக்கிட்டு வெளியே வரும்போது வில்லன் கையில் மாட்டிடுது. மாட்டினக்கப்புறம் எப்படி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி எஸ்கே கிட்ட போயிடுது. எஸ்கே கிட்ட போய் கை பிடிச்சி பார்க்கும்போது எஸ்கே வந்து நல்லவர், இந்த மாதிரி மிருகங்களை ஹெல்ப் பண்ணுவார், ரொம்ப நல்ல மனசு இருக்கிறோன்னு சொல்லிட்டு எஸ்கேவும் அப்புறம் அந்த யோகி பாபு அவங்ககிட்டலாம் போய் இருக்கிறாங்க. ஆனால் காமெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. அதே மாதிரி வில்லன் கேரக்டரே வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா வில்லியே ஒரு கேரக்டர் ஒருத்தங்க பண்ணியிருந்தாங்க. அவங்க பார்க்குறக்கும் நல்லா இருந்தாங்க, வில்லி கேரக்டரும் நல்லா பண்ணாங்க, சூப்பராக இருந்துச்சு. அவங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் படத்தில் போட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் தான் மீதி கதை உங்களுக்கு தெரியுமே, கிஸ்திரியில் எப்படி பவரெல்லாம் இவங்களுக்கு வந்துச்சு, அதே மாதிரி சிவகார்த்திகேயனுக்கு வில்லனுக்கு பவர் போகுது. வில்லன் என்ன பண்ணுறான், அந்த கல்லை வச்சு ஓட்டை போட்டு பூமியை வந்து அழிக்கணும்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம சிவகார்த்திகேயனுக்கு கிடைச்ச பவரை வச்சு ஏலியனை காப்பாற்றினாரா இல்லையா, இந்த உலகத்தை காப்பாற்றினாரா இல்லையா, ஏலியன் கையில் அந்த கல்லை குவிச்சு ஊருக்கு அமிச்சாரா இல்லையா அப்படிங்கிற அந்த படத்தோட கதை. ஒரு சின்ன அட்வைஸ் என்னென்னா, படத்துக்கு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனால் நல்லா பார்ப்பாங்கன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. பாதியிலே ஓடி வந்துடுவாங்க. கூட்டிகிட்டு போகிறது வேஸ்ட் தான், உங்களுக்கு தான் செலவாகும். கம்முன்னு சோட்டா பீம் போட்டு விட்ருங்க, வீட்டிலே உட்காந்து பார்ப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.